விஷ்ணு விஷால் இவரோட ஆரியன் படம் அக்டோபர் 31 தியேட்டர்ல வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் பல விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு. இவர் அடுத்து என்னென்ன படங்களை நடிக்க போறாரு அப்படின்ற விஷயத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு. இந்த ஆரியன் படத்தோட ட்ரைலரை பாக்குறப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இது ஒரு கிரைம் த்ரில்லரை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. நம்ம விஷ்ணு விஷால் இந்த படத்துல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் மியூசிக் பண்ணிருக்காரு. பிரவீன் கே அப்படின்றவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காருங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம விஷ்ணு விஷால் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு புது டைரக்டர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன். அதே மாதிரி ஒரு புதுமுக நடிகர் நடிச்சு அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆகுதுன்னு வைங்களேன். உடனே என்ன பண்ணிடுவாருன்னா அவங்களுக்கு போன் பண்ணி பயங்கரமா என்கரேஜ் பண்ணி பாராட்டு வராங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் இவருக்கு நடந்ததே கிடையாதாங்க. இவர் புதுசா ஒரு சப்ஜெக்ட்ல நடிச்சு அந்த படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தோட டைரக்டருக்கு போன் பண்ணி பயங்கரமா பாராட்டுவாங்களா, அடுத்து என்ன ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்களா. ஆனா இவருக்கு யாருமே போன் பண்ணி பாராட்ட மாட்டாங்களா. இந்த ஒரு விஷயம் இவருக்கு பயங்கரமா ஃபீலிங்காவே இருக்குமா. ஆனா அதை பத்திலாம் யோசிக்காம தமிழ் சினிமால புதுசா நிறைய படங்கள் அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம சார் நீங்க பல படம் நடிச்சிருக்கீங்க, ஆனா ஏன் சார் நீங்க கட்டா குஸ்தி 2 எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப எங்க நான் நடிச்ச முக்காவாசி படத்துக்கு பார்ட் 2 ஸ்கிரிப்ட் இருக்குங்க. இப்ப இன்ஃபேக்ட் அவர் நடிச்ச ஜீவா படத்துக்கு பார்ட் 2 இருக்காங்க. இன்டர்நெட்னால இந்த படத்துக்குமே பார்ட் 2 இருக்கான். எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சார். இந்த படம் ஆரம்பத்திலேயே 2 பார்ட்டா எடுக்கிற மாதிரி தான் முடிவு பண்ணாங்க. ஆனா சில காரணத்தால அது எடுக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி முண்டாசு பட்டி அந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2க்கான ஸ்கிரிப்ட்ல ரெடியா இருந்துதான். ஆனா அதுல சில காரணத்தால பண்ண முடியாம போயிடுச்சு. மத்த படத்தெல்லாம் கம்பேர் பண்றப்ப கட்டா குஸ்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரா ஹிட் ஆன ஒரு படம். அதோட பார்ட் 2 ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். கட்டா குஸ்தி 2 எடுக்க ஒரு முக்கியமான காரணம் பார்ட் 1 விட பார்ட் 2 சூப்பரா இருக்கும். ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். அதனாலதான் ஓகே சொன்னேன். இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்து பிப்ரவரி மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போதாங்க. அந்த படத்தோட பேர் இருண்ட வனம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராட்சசன் படத்தை டைரக்ட் பண்ண ராம்குமார் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஷ்ணு விஷாலுக்கு பேரா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனே கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இதுக்கு அடுத்து விஷ்ணு விஷாலோட 25வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணிருக்காரு. இந்த படத்தை ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் 11. இந்த படத்தோட டைரக்டர் லோகேஷ் தான் விஷ்ணு விஷாலோட 25வது படத்தை டைரக்ட் பண்ண போறாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஜி பிரகாஷ் வச்சு பேச்சுலர் படத்தை டைரக்ட் பண்ண சதீஷ் செல்வகுமார் விஷ்ணு விஷால் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அருண்ராஜ் காமராஜ் அவரு கூட சேர்ந்து விஷ்ணு விஷால் ஒரு படம் பண்ண போறாங்க. சோ விஷ்ணு விஷாலோட அடுத்தடுத்த மூவிஸோட லைன் அப்லாம் பாக்குறப்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சரியான கம்பேக் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்